Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய வகையான பிரியாணி ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான முட்டை பிரியாணியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் இந்த கப்பால் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் 2 அல்லது 3 தரம் வடிவாக அலசி கழுவி கொள்ளுவோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ரைஸ் குக்கர்லாம் செய்ய போகிறோம். அதால் முதல்ல இந்த அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய், கருவா, கிராம்பு சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற அரிசியையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த ரைஸ் குக்கரை மூடி விடுவோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்குறோம். அதுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவில் தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் எடுத்துருக்கிற அரிசியோட தன்மை கேட்டவாறு இந்த தண்ணியை விட்டு கொள்ளுங்க. இந்த அரிசி வேகிற டைமில் நாங்கள் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு முதல்ல நாங்கள் தேவையான அளவு முட்டையை அவிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த முட்டையெல்லாம் அவிச்செடுத்துட்டோம். இப்போ இந்த மசாலாவை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பட்டர் நல்லா உருகி வந்ததும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இந்த பட்டரோட சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இந்த வெங்காயத்தோட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 2 பிரிஞ்சி இலையும் அதோட 1 டீஸ்பூன் சின்ன சீரகமும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். எப்போவுமே பிரியாணியில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு விழுது தான். அதால் நான் இந்த இஞ்சி பூண்டை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூளும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட நாங்கள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஜோகட் இல்லைன்னு சொன்னால் தயிர் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் செய்து எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற முட்டையையும் இவ்வாறு சாதுவாக கீறிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து கொள்ளுவோம். முட்டையை நாங்கள் இவ்வாறு கீறிட்டு சேர்க்குறதால அந்த மசாலாவெல்லாம் முட்டையோடு சேரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட காரத்துக்காக நான் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்க்குறேன். இது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு கூடுதலாக காரம் பிடிக்குமென்னு சொன்னால் மட்டும் இந்த மிளகாயை நீங்களும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த மசாலாவோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ரம்ப இலையும் சேர்த்து கொள்கிறேன். இப்போ பாருங்க, எங்களோட மசாலா ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நாங்கள் இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் இதோட கொஞ்சம் எலுமிச்சம் சாறும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே ரைஸ் குக்கரில் வச்ச சாதமும் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக ஃபுட் கலர் இல்லைன்னு சொன்னால் சஃப்ரான் வாட்டர் சேர்த்துட்டு அதோட இந்த முட்டை மசாலாவையும் மேலால் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு இந்த சாதம் நல்லா வெந்து வரும் வரையும் திரும்பவும் ரைஸ் குக்கரை மூடி விடுவோம்.
இப்போ பாருங்க, இந்த ரைஸ் குக்கரும் ஆஃப் ஆகிட்டுது. அதே நேரத்தில் நாங்கள் செய்த பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்க, இந்த சாதமெல்லாம் நல்லா அவிஞ்சு அதே நேரத்தில் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. அதோடு நாங்கள் சேர்த்துருக்கிற மசாலாவும் இந்த சாதத்தோடு சேர்ந்து இன்னும் நல்லா வாசமாகவும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்போவுமே நாங்கள் இந்த பிரியாணியை சுட சுட எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சாதமெல்லாம் உடைஞ்ச மாதிரி வந்துடும். அதால் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு சர்வ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த பிரியாணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற பிரியாணியை விட இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இப்படி ஒரு பிரியாணியை நாங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்து சாப்பிடும்போது அது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். எப்போவுமே நாங்கள் மட்டன் சிக்கன்னு சொல்லி ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இவ்வாறு முட்டையை வச்சும் ஒரு வித்தியாசமாக ஒரு பிரியாணி செய்து கொடுக்கும்போது எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் இந்த பிரியாணிக்கு மேலால் இவ்வாறு கொஞ்சம் பொரிச்ச வெங்காயத்தை தூவிட்டு சர்வ் பண்ணோம்னு சொன்னால் இன்னும் நல்ல அருமையாக இருக்கும். இந்த பிரியாணியை பொறுத்தவரையில் உங்களுக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவைப்படாது. அப்படி நீங்கள் விரும்பினா ஒரு சலாட் மட்டும் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த சலாட் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த முட்டை பிரியாணி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.